சென்னை கெத்து வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க. இல்லை சிடிடியில் இருக்கிற சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் இதில் வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நேற்றைக்கு மரகத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். மரகத ராஜா படம் வந்து பார்த்திங்கன்னா விஷால் நடித்த படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்து ஒரு 13 வருஷம் ஆகுது. அந்த படம் 13 வருஷம் கழித்து அந்த படத்தை இப்போ பார்த்தா பிரிண்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நம்மளால் யூகிக்க முடியாது இல்லையா? பழைய படம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் படம் போய் பார்த்தேன். இப்போ எடுத்த லேட்டஸ்ட் படம் மாதிரி அவ்வளோ பிக்சர் குவாலிட்டி தெளிவாக க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த படம் அந்த ஃபீலே வரல. பழைய படம் பார்க்குறோம், 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சு. இன்னொரு விஷயம் அது என்னன்னா, சந்தானம் ஹைலைட்டு செம்ம காமெடின்னு பார்த்தா ஃபுல்லாக சுந்தர்சி படம்னா காமெடி தான். ஓவராக காமெடி இல்லை, அங்கங்கே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எண்டிங் வரைக்கும் அப்படியே டச்சப் பண்ணி போயிருக்காங்க. படம் ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக மரகத ராஜா இருக்குது. அதாவது மரகத ராஜா அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்ட்டு அந்த எம்ஜிஆர்ன்ற பேரை தான் அந்த விஷால் அவருக்கு பேர் வச்சுருக்காரு. அவர் பேர் மரகத ராஜா. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது பேர் கேட்டாங்கன்னா நான் எம்ஜிஆர் அப்படின்னுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சி தலைவருடைய சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சேர்ப்பார் அவர் படத்தில். ஏன்னா புரட்சி தலைவரோட தீவிர பக்தர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புரட்சி தலைவர். அதனால் அவர் சுந்தர்சி படத்தை நிறைய வைப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அஞ்சலி சந்தானம் வீட்டு வாடகைக்கு எடுக்க வருவாங்க. இவங்க ஹவுஸ் ஓனரு சாவி கேட்பாங்க, வீட்டு சாவி கொடுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அஞ்சலி சொல்லுவாங்க, நல்ல நேரம் பார்த்துட்டிங்களா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சந்தானம் சொல்லுவார், நான் நல்ல நேரம், எங்கள் வீட்டு பிள்ளை, உலகம் சுற்றுவாலிபன், இந்த 3 படமும் நாங்கள் பார்த்தாச்சு, நீ சாவியை கூட அப்படின்னுவார். அதாவது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டச்சப் இல்லாமல் இருக்காது. அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் புரட்சி தலைவர் ஃபோட்டோவோ புரட்சி தலைவர் விஷயம் டைலாக்கோ ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுவார். அதுதான் சுந்தர்சியுடைய படம். உண்மையிலேயே இந்த பொங்கலுக்கு மரகத ராஜா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு இப்போ பொங்கலுக்கு வந்த படங்கள் அந்தளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி சிரித்து ஒரு சந்தோஷமாக வெளியே ஹாப்பியாக வர மாதிரி ஒரு ஃபீலில் இப்போ படம் எதுவுமே கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மரகத ராஜா அதை ஃபில் பண்ணியிருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மரகத ராஜா படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் ப்ரொமோஷனுக்காக சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், அதனால் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சென்னை கெத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி